வணக்கங்க. ஊர் வந்து சக்கடிக்குப்போம். பேர் வந்து கப்பலோட்டி தமிழன். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டத்தில் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழர் மரபு இயற்கை விவசாய பண்ணையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கருப்பு கவுனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மழை நேரத்தில் நட்டோம் இதை வந்து. மழைய நட்டு ஒரு வாரத்தில் வந்து சரியான மழை அடிச்சிச்சு. ஃபுல்லாக தண்ணி வந்து முழுவி ரொம்ப போயிடுமோன்ற நிலைக்கு இது இருந்துச்சு. ஆனால் இதனுடைய வீரியத்தன்மை, இதனுடைய இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்திங்க எல்லா இயற்கை சூழ்நிலையும் தாங்கி பாருங்கள் இன்றைக்கி வந்து கதிர் வந்து சவாலாக நிற்கிது. இதுதான் வந்து இந்த கருப்பு கவுனி. இந்த வீரியமான எல்லா பயிர்களை விட இது வந்து வீரியமாக வரும். நீங்கள் எதுவுமே போடலைனா கூட பார்த்தீங்கன்னா, மண்ணில் இருக்கிற சத்தை வச்சு அது வந்து பலமாக வரும். இந்த மாதிரியான அந்த எதிர்ப்பு தன்மை தான் நம்ம உடம்புலையும் போய் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா, எந்த வித மருந்தும் போடாமல், எந்த வித பூச்சான கொல்லி, போரட், பியூடான் அந்த மாதிரியான அடியில் போடக்கூடிய மருந்துகளும் போடாமல் இதை வந்து நம்ம வளர்த்துருக்குறோம். இப்படி நம்ம இதை வளர்த்தா தான் நம்மளுக்கு வந்து முழுமையான இந்த நெல்லினுடைய நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த நெல்லினுடைய சக்தி முழுவதும் நம்ம வந்து பெற முடியும். இதில் நம்ம ஏதாவது இதை பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏங்க பயிர் வச்சேன், இது பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்குதுங்க. பக்கத்து கணிக்காரன் பேசுகிறாங்க, வந்து எங்கள் வீட்டு அம்மா பேசுகிறாங்க, எதனா வாங்கின்னு வந்து போடுங்க. எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நிறைய பயிர் வச்சு மூட்டையாக ஏற்றுறாங்க. இவர் என்னமோ இயற்கை விவசாயம்னு சொல்லிக்கின்னு ரொம்ப கதை பண்ணுறீங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் நோய் வரல, அவங்களுக்கெல்லாம் நோய் வரல, உனக்கு மட்டும் வந்துடும் போதாங்காட்டியா, எல்லாம் சாப்பிட்றாங்க, எல்லாம் நல்லா தாங்கிறாங்க அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குது. உண்மையாகவே அப்படி கிடையாது. இது வந்து நீங்கள் 200 மூட்டை அறக்கிறதும் சரி, இது வந்து 20 மூட்டை அறக்கிறதும் சரி, இது வந்து வாழ்நாளின் பொக்கிஷம். இந்த நெல் வந்து நீங்கள் எதுவுமே போடாமல் அதனுடைய போக்கிலே அதை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வாழ்நாளில் பொக்கிஷம். அந்த 20 மூட்டை தான் உங்களை வந்து ரொம்ப நாளைக்கு அது தெரியாது. உங்களுக்கு அது உடம்புல போய் என்ன வேலை செய்யுது என்னான்னு தெரியாது. உங்களுக்கு எந்த நோய் வருதுன்னு தெரியாது. நீங்கள் உணவில் சாப்பிடும்போது அது இல்லாமல் வர நோய் கூட வராமல் போயிடும். அது உங்கள் கண்கு கூட வந்து மறையணும்னு கிடையாது. அதால் வந்து இந்த மாதிரி வந்து நல்ல அந்த உணவுகளை நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி வரும். நீங்கள் சவாலாக தான் இந்த இயற்கை விவசாயத்தை பண்ணணும். 2 மூட்டை விளையலாம், அதுதான் உங்களுக்கு பொக்கிஷம். 2 நாள் உணவு, நல்ல உணவு சாப்பிட்டிங்கன்னா அதுதான் வந்து உடம்புல வளர்ச்சி. 2 மாதம் 2 வருஷம் அப்படின்னு சாப்பிடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம வாழ்நாளில் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து இதை வந்து எந்த மருந்தும் போடாமல் விளையிறது போதும். இதுதான் அதனுடைய பக்குவத்திலே, அதனுடைய சுவை மாறாமல், அதனுடைய நிறம் மாறாமல், அதனுடைய திடம் மாறாமல் இதை வந்து நம்ம வளர்த்துருக்குறோம். இது வந்து வீரியமாக வந்திருக்குது. இதை தான் நம்ம வந்து இப்போ அரிசியாக்கி மக்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரியான நம்ம இது ஏதாவது போட்டுட்டு, நம்ம இதை அடியில் போட்டுட்டு மேலே மருந்தடிச்சு ஏதாவது பண்ணோம் அப்படின்னா, நம்ம இதனுடைய முழு தன்மையும் மாறிடும். நமக்கு எப்படி ஒரு உடம்புல ஒரு புள்ளி பட்டால் அது தழும்பு மாறாமல் இருக்கோ, அதே மாதிரி இது மேலே பூஞ்சானத்தை நம்ம கெமிக்கலை தெளிக்கிறது, மற்ற விஷமான பொருளை இது மேலே கொட்டும்போது இதனுடைய குணம் எல்லாமே மாறிடும். நம்ம என்ன உணவு சாப்பிட்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம உடல். இதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் பயன்படுத்தாத கெமிக்கலே கிடையாது. நிறைய கெமிக்கல் பயன்படுத்தணும். 8 வருஷமாக நம்ம இதை தெரிஞ்ச பிறகு இதிலேருந்து மாறிட்டோம். நல்ல உணவான எடுத்துக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறது. நன்றிங்க, வணக்கம். இது இன்னும் வந்து ஒரு 15-20 நாள் அது ரெடியாகும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு போக மக்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறோம். மகிழ்ச்சிங்க, சந்தோஷம். இயற்கையான அந்த விளைபொருட்கள் அனைத்துமே வந்து கொஞ்சம் கூடுதலானதான் விவசாயிங்க விற்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமான பணமாக தான் இருக்குது. என்னென்னா விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்குது. அவங்கவுங்களுங்க அந்த குடும்பம் நலம் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் உடல் நலம் சார்ந்த பேணி காக்கணும் அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் கொட்டி கொடுக்குறத விட நம்ம வந்து இந்த மாதிரியான உணவுக்கு அந்த காசை முதலீடு போட்டு நம்ம சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களே கொஞ்சம் வந்து நல்லா இயற்கை விவசாயம் செய்கிறீங்களே அந்த விவசாயிங்கிட்ட நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளால் முடிஞ்சதை நம்ம உணவில் மாற்றி பார்ப்போமே. நம்ம ஏன் இயல்பாகவே போகணும்? அதுக்கு முன்னாடியான உணவுகள்லாம் எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி மனுஷன் ஆகிட்டாங்க அப்படின்றத நீங்கள் வந்து கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். அதுக்கு முன்னோர்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்துச்சா? இல்லவே இல்லை. இப்போ தான் நமக்கு வந்து புது வகையான நோய்கள்லாம் வருது. ஏன்னா இந்த மாதிரி உணவு மாற்றமும் நிறைய மாறுறதால நிறைய நோய்களுக்கான வாய்ப்பு உண்டு. அதால் இந்த மாதிரியான பாரம்பரியமிக்க நல்லா செய்யக்கூடிய விவசாயிகளிடந்து நீங்கள் விலையை பார்க்காதீங்க, நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. எவ்வளோ செலவு பண்ணிட்டு போகிறோம் வீணான வேலைகளுக்கெல்லாம். இந்த மாதிரி உணவுக்கான வேலைகளை நீங்கள் வந்து பார்ப்பது நல்லது.
நன்றிங்க, வணக்கம்.